வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இதை பார்த்து நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. நம்மளுடைய நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்கள் இன்று வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வழக்கமாக ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் தொடங்கும் போது ஒரு நல்ல கருத்தை மக்கள் மனசில் பதிய வைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தவம் இருந்து கடவுளை காண்பதை விட அன்னதானம் செஞ்சு கடவுளை காணலான்னு. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு வரி இருக்கு. மொத்தம் எல்லாரும் அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அன்னதானம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கடவுள் ஒரு நாள் நீங்கள் பார்க்கலாம். அதே சிறந்த குரு பக்தியோட குருவோட வாக்கே வேத வாக்கு குருவோட எது சொன்னாலும் அதை நம்பி போயிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை திரும்பி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஓமை கதையும் இருக்கு. அதாவது காடுகளில் குருகுல வாசம் அந்த காலத்தில் இருக்கிறப்ப ராஜாக்களுக்கு மட்டுமே வில்வித்தை இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ மந்திர தந்திர பயிற்சி இருக்கிறப்ப மந்திரங்கள் உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரு குருநாதர். அப்போ அங்கே அந்த வழியாக ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் ஐயா என்னையும் உங்கள் சீடனாக ஏற்று எனக்கு ஒரு உபதேசம் கொடுங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. ஏளனம் பண்ணி அப்போ கேட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போ இப்படி போ இதுதான் மந்திரம் போப்பான்ட்டாரு. 48 நாள் அதோட முறையாக ஜபங்கள், முறையான தியான பயிற்சி, முறையாக ஒவ்வொரு இதையும் செஞ்சு அந்த மற்ற மாணவர்கள்லாம் அந்த மந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்த மந்திரங்கள்லாம் பயிற்சி பண்ணாங்க. 48வது நாள் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல போட்டி வைக்கிறாங்க. இந்த யார் முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்போ எல்லா மாணவர்களுமே ஒரு மலையை ஒரு பாறாங்கல்ல தூக்கி இந்த சைடு போடு அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்வார். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. அப்போ அந்த வழியை அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் ஏன் எல்லாத்தையும் சொன்னீங்க, என்கிட்ட ஏன் சொல்லணும்னு எல்லாரும் சிரிப்பாங்க. உனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு. எங்க செய் பார்க்கலாம் அப்படின்னோடனே அவன் கண்ணை மூடி நின்றுட்டு அப்படி போ இப்படி போ, மலையே இந்த சைடு வா அப்படிமா. அடுத்த செகண்ட் அந்த மலை இங்கிட்டு வந்துடும். இது எதற்காக சொல்றோம்னா, அது என்ன மந்திரம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணாமல் குரு நமக்கு கொடுத்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருந்தாலும் அந்த நம்பிக்கையும் அந்த பக்தியுமே அவனுக்கு அந்த பஞ்சபூதமே கட்டுப்படக்கூடிய சக்தியை கொடுத்துச்சு. அதை சொல்லி நன்றி நன்றி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி முதல் காலர் லைன்ல வணக்கம் இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் முகப்பேர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்களோட பேர். முகப்பேர்ல இருந்து பேசுறேன். என் பேர் லட்சுமி தேவி சார். லட்சுமி தேவி, ஏற்கனவே சுவாமிஜி பாத்துருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்களா? இல்ல சார், இன்னைக்கு தான் சார் போன்ல. நான் 2 months ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் கிடைச்சது எனக்கு. என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. என் கணவருக்காக சார். வேலை சார். வணக்கம் பாபாஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நான் என்னோட பேர் லட்சுமி தேவி. என் கணவர் பேர் டிவி நரேந்திர பாபு. டிவி நரேந்திர பாபு. அவருக்கு 2008ல ஆக்சிடென்ட் ஆச்சு சார். அவருக்கு ராட் வச்சிருக்கோம், ஸ்பைனல் கார்டு. பார்ட்னர் அவங்க பிரதர்ஸ் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் பண்ணாலும் வர காசு அப்படியே செலவாகுது சார். ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா சார்? அவர் பிசினஸ் எப்படி இருக்கு? சொந்த வீடு வாங்க முடியுமா? முடியுமா சார்? முடியுமா. எப்ப சார் வாங்குவோம்? ஜூலைக்குள்ள வாங்குவீங்கம்மா? ஜூலையா சார்? ஆமாம்மா. வடபழனி முருகர் கோயிலுக்கு உங்க கணவர் பேருக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மட்டும் 2 லிட்டர் பன்னீர் மட்டும் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா. 5 வாரம் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. 5 வாரம் 2 லிட்டரா சார்? ஆமா, 2 லிட்டர் பன்னீர் மட்டும். சரிங்க சார். உங்க கணவர் பேருக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருங்க. வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்குமா. பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ணிட்டு இருப்பாரா சார் பிசினஸ்? இல்ல, தனியா பண்ணுவாருமா. இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள தனியா பண்ணுவாரு. 2 மாசத்துக்குள்ளயா சார்? ஆமாமா. உடல்நலம் எப்படி இருக்கு சார்? உடல்நலம் பரவாயில்லாம இருக்குமா? இப்படியே தான் இருக்கும். நீங்க இந்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனுஷனம் பாதிப்பு உங்க வீட்டுக்காருக்கு இடுப்புல. தொழிலும் அதே மாதிரிதான் இருக்கு. இந்த தொடர்ந்து 5 வாரம் இதை பண்ணிட்டு வாங்க, சரியாயிரும். காலையில போய் கொடுத்துட்டு வரணுமா சார்? ஆமா, பகல் 12 மணிக்குள்ள கொடுத்துட்டு வரணுமா? 12 மணிக்குள்ள? ஆமாமா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லதுமா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி சென்னையில் சந்திக்கணும்னா நம்பர் 132 நம்பர் 134 விஜிபி நகர், பன்னீர் நகர் மெயின் ரோட்டில் இருக்குது, சென்னை முகப்பேர் வெஸ்ட். இது எங்கே இருக்குன்னா டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குங்களா, அதில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சேலத்தில் மதுரையில் சனிக்கிழமை சந்திக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாணி விழாவில் சந்திக்கலாம்.
திருப்பரங்குன்றம் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறது மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்க எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சி சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. சுவாமிஜி, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த குரு ஒரு கதை சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட லைவில் வந்து மக்களுக்கு சரியான முறையில் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் ஜாதகத்தை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, பிரச்சனைன்றதுனால மற்றபடி முழுக்க ஜாதகத்தையே எல்லாத்துக்கும் பார்க்காதீங்க அப்படின்னுவீங்க. இப்போது அப்படி இருக்கிறச்ச இப்போ வந்து ஜாதகம் சில பேர் வேறு எங்கன்னா பார்க்கும்போது கூட ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, அதை நம்பியே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ குருன்னு நம்ம யாரை எடுத்துக்கிறது, செலக்ட் பண்ணுறது, அவர் சொல்கிறது எப்படி கேட்கறதுன்றது? அதாவது திருமூலர் காலத்திலே உண்மையான குரு போலி குருன்னு 2 பேர் இருந்திருக்காங்க. குருவும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்து போவோமேன்னு பாடியிருக்காங்க. குருன்னு யாரை எடுத்துக்கலான்னா, உன் மனசு எந்த இடத்துல லயமாகுதோ, ஒரு இடத்துல பார்க்குறப்ப எங்கே லயமாகுதோ அவங்கள நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 விதமான பலவிதமான கலைகள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு விதமான குரு இருப்பாங்க. ஆனால் லௌதீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய குரு வந்து அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்ட், அதாவது கணவன் மனைவி இணைந்து ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்கள எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களவே நீங்கள் குருவாக எடுத்து செஞ்சுட்டு வரலாம். நன்றிங்க சார். அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. சுந்தரேஸ்வரி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? தண்டையார்பேட்டை. சரி, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. எனக்கு இப்போ ஃப்ரைடே வேலை கிடைச்சிச்சு. சொல்லுமா. பட் அதுவும் இப்போ இல்ல, 2 days ஷிஃப்ட் டைம்னால வேணான்ட்டேன். 2:30 இப்போ எப்போ வேலை கிடைக்கும்னே தெரியல. இந்த வாரம் வேலை கிடைச்சிருமா? இந்த மாசம் பூரா உனக்கு மாறி மாறி வேலையில உட்காந்து வேலை மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாமா இருக்கு. திருப்பி வேலை கிடைச்சாலும் திரும்பவும் அதை விடுற மாதிரி இருக்கு. எங்க இருந்துமா பேசுறீங்க? தண்டையார்பேட்டை. சென்னையாமா? சென்னை தான். காளிகாம்பாள் கோயில் இருக்குல்லம்மா? ஆமாமா இருக்கு. அங்க வந்து ஒரு 1/4 கிலோ குங்குமம் மட்டும் வாங்கி அங்க அர்ச்சனைக்கு கொடுங்க. 3 எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு வச்சு அதை வாங்கிட்டு வந்து 3 நாள் தொடர்ந்து அதை வந்து காலையில வெறுவத்துல பிழிஞ்சு குடிச்சிட்டு வாங்கம்மா. வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் இல்ல, வேலை நிலைக்கிறதுக்கு இந்த பரிகாரம். சரிங்களா? நல்லதுமா. நன்றி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது. பொங்கல்னா அதனுடைய ஏதாவது ஒரு நம்ம ஆன்மீக ரீதியா ஒரு ஸ்பெஷல் கருத்து இருக்குங்களா? நியூஸ் அது தை மாதங்கிறது மனிதர்களும் பூமி ஒன்றும் சேர, அப்போதான் உழவர்கள் மாசம்னு சொல்றாங்க, உழவர் திருநாள்னு. காரணம் என்னன்னா, பஞ்சபூதத்தில் ஒன்றான மண்ணும் மனிதனும் ஒன்று சேர்ந்து மனிதனுக்கு தேவையான என்னதான் கோடியா பணம் கொடுத்தாலும் அவன் போதும் அப்படிங்கிறத ஒரு விஷயம், சாப்பாடு ஒன்று சேர்றது. ஸோ தைப்பொங்கல் எல்லாரும் 100க்கு இப்போ முதல்லாம் தரப்பொங்கல்னு சொல்லிட்டு சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க, தரப்பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் ஈசானிய பகுதியில் பொங்கப்பானை வச்சு அவங்க பொங்கல் காய்ச்சி வந்தாங்கன்னா அந்த பொங்கல் விசேஷமாக இருக்கும். எல்லோரும் வந்து கிச்சன்லேயே பொங்கல் தள்ள நம்ம பொங்கல் வைக்கலான்னு சொல்லி பொங்கல் வச்சு படையல் வைக்கிறாங்க. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து இந்த சூரிய பொங்கல் வைக்கக்கூடாது. வெளியில் வந்து ஈசானிய பகுதியில், அப்படி வீட்டுக்கு வெளியில் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் வைக்க முடியலன்னா மாடியில் கூட ஈசானிய பகுதியில் வந்து பொங்கல் வைக்கலாம். வெண்பொங்கல் வந்து மட்டுமே வந்து கிச்சனில் வைக்கணும். சக்கரை பொங்கல் இந்த தைப்பொங்கலில் வைக்கக்கூடிய பொங்கல்கள் வந்து இது வந்து தரைப்பொங்கல், சூரிய பொங்கல் வாங்க. ஈசானிய பகுதி வெளியில் வச்சுட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப பெரிய விசேஷம். இது எப்போ கும்பல்னா, யமகண்டத்திற்கு முன்னால் பொங்கல் பொங்கி யமய கண்டத்தில் வந்து அவங்க சாமி கும்பிட்டு பண்ணாங்க, படையல் வச்சு பண்ணாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அடுத்த பொங்கல் வரைக்கும் ஐஸ்வர்யம் நிலைச்சு இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். நன்றி சாமி. அடுத்த லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார். வணக்கம்மா. நான் கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன். எங்க? கும்மிடிப்பூண்டியா? சென்னை. ஆமா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. கும்மிடிப்பூண்டி தெரியும். உங்க பேர் என்ன? பத்மினி. வந்த லைன் கட் ஆயிருச்சு. சரிங்க சாமி. இப்போ இந்த படையல் வந்து பொங்கல் வந்து நம்ம ஒன்று அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா எல்லாருமே, அப்போ அப்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபேமிலி இருக்குன்னா அதே ஒரே ஈசானி மூலம் தான் வைக்கணுங்க. எல்லாருமே அப்போ ஒரே இடத்துல தான் வைக்க வேண்டியது. கண்டிப்பான முறையில் அங்கே வச்சு பண்ணுறப்ப அந்த வீட்டுக்கு வந்து ஈசான்ய, அதாவது மொட்டை மாடி வடகிழக்குல தான், வடகிழக்கு தென்கிழக்கு 6 மாதம் வடகிழக்குலையும் 6 மாதம் தென்கிழக்குன்னு தான் சூரியன் உதயமாகுது. இந்த தை மாதம் வடகிழக்குல வந்து இவங்க வைக்கிறப்ப குபேர மூலை, வடகிழக்குல இவங்க வைக்கிறப்ப கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. குபேர மூலையில வைக்கிறப்ப குபேரன் பொங்கி வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.
சரிங்க சார், நன்றி நன்றி. இப்போ பொதுவான பரிகாரம் போது நம்ம அதிகமாக திரும்ப திரும்ப நீங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயத்தையே திரும்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பண பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு 5 விதமான பொடிகள், அது கூடவே 6வதாக இன்னொன்று வேற ஒரு காரணத்துக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதையும் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். அடுத்த நேரம் லைனில் வந்து பேசிட்டு சொல்லுவோம். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்களோட பேர் என்ன, என்ன ஊர்? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் மேடம், உங்களோட பேர்? என் பேரு கூப்பிடுற பேரு லத்தாங்க. ஜாதகத்துல வளர்மதின்னு. சரி, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜிட்ட கேளுங்க. எனக்கு வீட்டுக்காருக்கு அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்கு, சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல வந்து தொழிலும் அவ்வளவா இல்ல. இது 2 பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பாபாஜி தான் சொல்லணும். அம்மா என்ன தொழில்மா பண்றீங்க? சிகரெட் ஏஜென்ட்டா இருக்கிறாருங்க. சரிம்மா, உங்க வீட்டுல ஏதாச்சும் உருவங்கள் எதுவும் தென்படுதாமா? வீட்டுல யாருக்கு சாமி வருமா? வீட்டுல யாருக்காச்சும் சாமி இறங்குமாமா? இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன எப்பயுமே எனக்கு சாமி வராதுங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்ன எனக்கு சாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப எதுவும் வர்றது இல்லைங்க. சரி, இந்த ஒரு வருஷமா தான் உங்க வீட்டுல கஷ்டம் அதிகமா இருக்கா, சண்டை அதிகமா இருக்கா? பிரச்சனைங்கிறது இந்த ஒரு 1.5 வருஷமாவே இருக்குதுங்க. அதாவது நான் கேக்குறது, இந்த சாமி இறங்குச்சுன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறமான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் தாங்க. உங்களுக்கு இறங்குனது சாமி தான் யார் சொன்னாங்க? இல்ல, சாமியான்றதும் தெரியல. நாங்க எங்க வீட்டு பக்கம் காளியம்மன் பண்டிகை போட்டும் போது அது வந்து அந்த மோள சத்தம் கேட்கும் போது எனக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும். அப்ப வந்து உடம்பு முறுக்கி கண்ணுல தண்ணி வருதா, இல்ல ஏகப்பட்டதா உடம்பு முறுக்கி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கண்ணுல இருந்து தண்ணி அழுகையாதான் வரும் வெளியே. சரிம்மா, நீங்க உங்களுக்கு பரிகாரம் பண்ண உங்க கணவருக்கு சரியாயிருமா? சரிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறாங்க. சேலத்துல பவானி இருக்கலாமா பக்கத்துல? பவானி ஆறு இருக்கு இல்லையா, அங்க போயிட்டுமா எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறேன், சொல்லுங்க. 3 எலுமிச்சம்பழம், 3 எலுமிச்சம்பழம், ஒரு பெண் ரூபம், வேற சீந்தல் கொடி 50. சீந்தல் கொடி, ஆமா. உங்க வயசு என்னம்மா? 50 கிராம். எனக்கு இப்ப 41 வயசு இருக்குங்க. 42 41? 42 ஆரம்பிச்சிருக்கும். 42 1 ரூபாய் காசு. 42 1 ரூபாய் காசு. ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு வாழை இலையில சிகப்பு துணியில கட்டி உங்க தலையை இடமிருந்து வலமா 13 முறை சுத்திட்டு. இடமிருந்து வலம்? ஆமாம்மா, இடமிருந்து வலமாக 13 முறை சுத்திட்டு வாழை இலையில வச்சு அந்த ஓடுற தண்ணியில விட்டுருங்கம்மா. வாழை இலையில் வைத்து ஓடுற தண்ணியில விட்டுருங்க. அங்க பவானி சாகர் ஆறு இருக்கு இல்லையா, அதுல விட்டுட்டு திருச்செங்கோட்டுல இருக்க அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டுட்டு வாங்க. உடனே சொல்லுமா. எத்தனை வாரத்துக்கு முன்னுங்க? ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும். செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை. ஆமா, அன்னைக்கே சாமி அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க, போதும். அன்னைக்கே பவானியில விட்டுட்டு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. ஆமாமா. அந்த குளிக்கலாம் வேண்டாம்? குளிக்கலாம் தேவையில்லாம, இதை விட்டுட்டு நேராக சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா போதும். சரி, நன்றி 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 மேடம். நேர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் சென்னையில் சந்திக்கணும்னா நம்பர் 134 விஜிபி நகர், பன்னீர் நகர் மெயின் ரோட்ல இருக்கு. இது எங்க இருக்குன்னா சென்னை முகப்பேர் வெஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் அதுல இறங்கி 4வது ரைட்ல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில திருப்பரங்குன்றத்துல தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். இது தவிர ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல்ல சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்துல இருக்கு. எங்க பார்க்கறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு சுவாமிஜியை காலையில 10 மணிலேருந்து 3 மணி வரை பார்க்கலாம். சுவாமிஜி, இப்போ நம்ம அந்த ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிருந்தேன். இது சம்பந்தமா இப்போ பேசணுங்க சம்பந்தமாக கேட்குறோம். மனிதர்கள் மேல கடவுள் வந்து இறங்குறதுங்கிறது அந்த மாதிரி ஒரு இசையை கேட்டால் மட்டுமே வந்துடுது, அதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த உண்மை அப்படிங்கிறது உண்மைதான். என்ன அப்படின்னா, நம்ம கடவுள்களை கூப்பிடுறது மந்திர ஒளிகள், ஒளி இது 2ஆல மட்டும்தான் நம்ம கடவுளை காண்றோம். அந்த ஒளிகள் வந்து சில எண்ண ஓட்டங்களை சில அதிர்வுகள் ஏற்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் வர்றப்ப இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாமி வந்து
இந்த குதிரைன்னு சொல்லுவாங்க இதை, அவங்க இறங்குறப்ப அவங்களுடைய கால் அமைப்பு, அவங்க எந்த மாதிரி கால் வச்சிருக்காங்க, என்ன விரலை வச்சு மடக்கி இருக்காங்கன்னு வச்சுட்டு தெரிஞ்சு அவங்க உடம்புல என்ன தெய்வம் இறங்கி இருக்குங்கிறத நம்ம உணரலாம். அதே பெண் தெய்வங்கள் இந்த நாக்க கடிக்கிறது, கண்ணுல தண்ணி மட்டும் வரும், உடம்பு முறுக்கும், புல்லரிச்சு முறுக்கும். அப்படி புல்லரிச்சு முறுக்குச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தை அது ரொம்ப பாதிக்கும். ஸோ அது வந்து பெண் உபதேவதைகள்ல ஒரு தேவதை தான், ஆனா அது நெகட்டிவ் மட்டுமே தரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது அவங்க சாமி இறங்குறப்ப அவங்க உடம்புல வரக்கூடிய இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இதுல வந்து நிறைய வந்து சொல்றது 100க்கு ஒரு 40% வந்து சில இடங்கள்ல நடக்காது. காரணம் என்ன, அவங்க அந்த கால் மடிப்பு பிரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க அருள் சொல்றது தெரியுமே தவிர அது என்ன வாக்கா இருந்தாலும் அது நடக்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கால அமைப்பு இருக்கு. சாமி இறங்குறவங்களும் அந்த கால அமைப்பு மாறும். அதை தெரிஞ்சு அந்த அமைப்பு இருக்கிறப்ப அது என்னென்ன சொல்றாரோ அது பூரா அப்படியே பழிக்கும் இருக்கு உண்மை. அதுக்கு முன்னாடி இந்த பொது பரிகாரம் நீங்க கேட்கறது சொல்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா, ரொம்ப எனக்கு வந்து உறவினர்கள்னு சொல்லிட்டு, எனக்கு சிஷ்யர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோட போட்டோ வச்சுட்டு நான் சொல்ற பொது பரிகாரங்களை சாமி தான் எங்களையும் சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு சில ஊர்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி யாரையும் நாங்க ட்ரைனிங் கொடுத்து இது மாதிரி நீங்க சொல்லுங்க, இந்த பரிகாரங்களை நீங்க சொல்லுங்கன்னு யாரையும் சொல்லல. குறிப்பா வந்து எந்தெந்த ஊர்னா சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு போற வழியில, அது இல்லாம இன்னொரு ஊர் திருச்சி கிட்ட, இந்த 3 இடங்கள்லயும் வந்து அதிகமா எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்களும் எனக்கு சிஷியர்கள்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறேன். மக்கள் என்னோட போட்டோ வச்சு யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா என்னுடைய அலுவலக நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ரிலேஷன் சொல்லி சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு கூப்பிட்டு சொல்லு. நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம். முதல் அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியல் இன்னைக்கு இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களோட பேர் என்ன, என்ன ஊர்? என்னோட பேர் ஹேமாங்க, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சேலம். ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா இல்ல முதல் தடவை? பேசிருக்கேன் சார், 2 தடவை நேர்ல போய் பாத்திருக்கேன். கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சொல்லுங்க பாபாஜி. வணக்கம் பாபாஜி. வணக்கம், சொல்லுமா. பேர் ஹேமாங்க, அந்த ரியல் எஸ்டேட் மீடியேட்டரா ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லீங்களா? தெரியுமா, குழந்தைய தூக்கிட்டு அம்மாவும் நீங்களும் கடைசியா வந்துட்டு போனீங்க. ஆமாங்க பாபாஜி. தெரியும், ஞாபகம் இருக்கு, சொல்லுங்கம்மா. இல்லைங்க பாபாஜி, எந்த முன்னேற்றமும் இல்ல, அதே மாதிரிதான் இருக்கு. அவருடைய ஒருத்தர் பிரச்சனை பண்ணாரு, அவரு இப்ப விலகிட்டாருலமா, பணம் கொடுக்கற அவர் விலகிட்டாரு. அவர் விலகிட்டாருங்க. ஓகேமா, சரிம்மா. இப்ப என்ன ரியல் எஸ்டேட்ல எதுவும் சக்சஸ் ஆகலைங்க. ரியல் எஸ்டேட் மார்கழி மாசம் எல்லாருக்குமே இப்படித்தாம இருக்கு. உங்களுக்கு சொன்ன பரிகாரம் முதல்ல வந்து அவர் விலகி போறதுக்காக மட்டும்தான். இப்ப என்ன பண்றீங்க, மார்கழி முடிஞ்சு தை வருது இல்லைங்களா? ஆமாங்க. அப்ப வந்து தரை பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமா நீங்க லைன்ல இருங்க. இதை வேற யாரும் செஞ்சிடாதீங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான பரிகாரம் சொல்லி மற்ற யாரும் செஞ்சிடாதீங்க. அதாவதுமா உங்க ஊர் இருக்கு இல்லையா? ஆமாங்க, சேலம். உங்க ஊர் 8 கோயில், உங்க வீட்டை நீங்க இது பண்ணிக்கங்க. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற மாதிரி 8 கோயில்களோட பிடிமண், அதாவது அந்த இடத்துல இருந்து மண் எடுத்தா போதும், பிடிமண் எடுக்க வேண்டாம். எடுத்துட்டு வந்து 8 திசை மண் எடுத்து, ஆமா, உங்க வீட்டு ஈசானிய பகுதிக்கு கீழே போட்டு, அதற்கு மேல அடுப்பு வச்சு சக்கரை பொங்கல் செய்யுங்க. அந்த செஞ்சு முடிச்ச உடனே ஸ்டவ் எல்லாம் எடுத்துட்டு முதல் படையல் வச்ச உடனே அந்த படப்பு சோத்தை வந்து அந்த சாப்பாடு 8 பகுதியில இருந்து மண் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? எங்க வேணாலும் எடுக்கலாம். 8 திசையா இருக்கணும் எனக்கு. அது வந்து ஏன் கோயில் கிட்ட இருந்து எடுக்க சொல்றேன்னா, அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும், சுத்தமா இருக்குங்கிறதுக்காக தான் அந்த பகுதியில இருந்து எடுக்க சொல்றேன். வீட்டை சுத்தி இருக்க கோயில் பகுதியில 8 இடத்துல 8 திசை கணக்கு எடுத்துக்கமா. எடுத்து அதை கீழே போட்டு அதுக்கு மேல ஸ்டவ் வச்சு பொங்கல் வைங்க. பொங்கல் எந்த பக்கம் எந்த திசையில வலியுதோ அந்த கோயிலுக்கு வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, அந்த 8 கோயில்ல எந்த திசையில அந்த பொங்கல் பால் பொங்குதோ அந்த திசையில இருக்க கோயிலுக்கு மட்டும் வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. அந்த வச்ச பொங்கல்ல படையல் வைக்கிற பொங்கலை வந்து அந்த 8 திசை மண்ணு போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மண்ணுக்கு மேல ஒரு இலை போட்டு வச்சிருங்க. ஒரு இலை, வாழை இலை போட்டு அந்த படையல் வச்ச பொங்கல் கொஞ்சம் எடுத்து அதுல வச்சிருங்க. சக்கரை பொங்கல் மட்டும் வைங்க போதும் அந்த இடத்துல. ஆமாமா ஆமாமா, நல்லது. எத்தனை செவ்வாய்க்கிழமை செய்யணும் சாமி? என்னமா? எத்தனை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி போகணும்?
கோயிலுக்கு வந்து நீங்க வார வாரம் போங்க, எந்த பக்கம் பொங்குதோ அந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போங்க. பொங்கல் வைக்கிற அன்னைக்கு மட்டும் இதை வச்சீங்கன்னா அந்த 8 பக்கமும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நல்லதுமா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியல் நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ பொதுவான பரிகாரம், அந்த பண பிரச்சனைக்காக, பணம் தீர்ப்பதற்காக, பணம் தங்குவதற்காக ஒரு 5 விதமான பொடிகள் சொல்லுங்க. இன்னொரு ஒரு பொடி சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா, மக்களுக்காக கேட்டது வந்து என்னன்னா, சாமி இறங்குறது உண்மைன்னு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி இறங்குறதுனால இவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அவங்க உடம்புல வந்து கண்டிப்பான முறையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ஒண்ணு, எந்த தெய்வம் குறிப்பிட்ட தெய்வங்கள், எல்லா தெய்வத்தையும் நான் சொல்ல வரல, குறிப்பிட்ட தெய்வங்கள் வர்றப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா தெய்வத்துக்கும் வராது. இருந்தாலும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அவங்க வேகமா முறுக்கி அந்த கை கால்கள்லாம் ஒன்றாக அதெல்லாம் அந்த மாதிரி எதுவாக உடல் சோர்வு மட்டும் ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் சரியாயிரும். அந்த டைமிங் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அது பலிக்கும். நன்றி நன்றி சுவாமி. அந்த பொதுவான பரிகாரம் பண பிரச்சனைக்காக தீர்வு கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், விடியல் இன்னைக்கு இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஞானசேகரன் பேசுறேன். ஞானசேகரன் ஐயா, என்ன ஊருங்க ஐயா? மன்னிக்கணும். கொடைக்கானல். கொடைக்கானல். சரி, சுவாமிஜி கிட்ட ஏற்கனவே பேசிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு முறை பேசிருக்கேன். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. இல்ல, ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. சரி. அதுக்கப்புறம் 13 நாள் கழிச்சு பேச சொல்லியிருந்தீங்க. ஆனா சரியான லைன் கிடைக்காதனால இன்னைக்குதான் லைன் கிடைச்சது சாமி. சொல்லுங்க. அந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவ் தெரியுது. சரி. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ரியல் பண்ணோம் நாங்க. என்னமா? ரியல் எஸ்டேட் பண்ணோம். சரி. எனக்கு அதை பத்தி எந்த முழுமையும் சரியா தெரியாது. சரி. என்னுடைய தம்பி வந்து ஒரு 4 பேரை பார்ட்னர் சேர்த்து என்னையும் பார்ட்னர் ஆக்கி அதை செஞ்சாரு. ஆனால் வந்து இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட அது பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு சாமி. சரிம்மா. நான் என்னன்னா, என்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி கொண்டாந்து அதுல போட்டு ரொம்ப கடன்ல மாட்டிட்டேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கா வட்டிக்கிட்டெல்லாம் ஆகி இப்ப நான் ரொம்ப நொடிஞ்சு ரொம்ப கஷ்டத்துல மாட்டிட்டேன். இல்ல, அந்த ரியல் எஸ்டேட்ல போறதுக்காக ஏதாச்சும் ஒரு கோயில்கள்ல போய் எந்திரங்கள் எதுவும் வாங்கியிருக்காரா அவங்க தம்பி, இல்ல கூட இருக்க 4 பேர்? அந்த மாதிரி எதுவும் அவர் வாங்கியிருக்காரா என்னன்னு தெரியல சாமி. தெரியல. சரி, நீங்க சொன்னா வந்து நல்லா ஆயிரும்னே, சீக்கிரம் முடிச்சிருவோம்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது இப்ப நீங்க எங்க இருந்து பேசுனீங்க? கொடைக்கானலா? ஆமா சாமி. ஓகே. அங்க கீழே இறங்கி வர்றப்ப ஒரு முருகர் கோயில் இருக்கு இல்லைங்களா? அதாவது பண்ணைக்காட்டுல முருகர் கோயில் ஒண்ணு இருக்குல்ல? பண்ணைக்காட்டுல முருகர் கோயில் இருக்குங்க சாமி. அந்த முருகர் கோயிலுக்கு வந்து எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க சாமி. தேன் 1/4 லிட்டர். தேன் 1/4 லிட்டர். ஆமாமா. இந்த லைன் இதெல்லாம் வாங்கிடாதீங்க நாட்டு மருந்து கடையில, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எடுக்க முடிஞ்சா ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொடுங்க. அந்த பக்கத்துல இந்த சீசன் பூ சீசன் வரும்போது எடுப்பாங்க. எடுக்கா. தேன் 1/4 லிட்டர். சரி சாமி. தேன் 1/4 லிட்டர். தேன் 1/4 லிட்டர். பச்சை கற்பூரம் 150. பச்சை கற்பூரம் 150. பூவம் வாழைப்பழம் 27. பூவம் வாழைப்பழம். பூ வாழைப்பழம். பூவம் வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் சிறுசு. சரிங்க சாமி. 27. 5 தேங்காய். 12 தேங்காய். 12 தேங்காய். 12 தேங்காய். இதை மட்டும் வந்து வாங்கி வேஷ்டி துண்டு. ஆமா, அந்த கோயிலுக்கு மத்த ஜாமான் அத்தனையும் அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் சேர்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த கோயில்ல கொடுத்துட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த அர்ச்சனை பண்றப்ப எந்த இடங்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக பணம் வாங்கி போட்டீங்களோ அந்த இடத்த நினைச்சுக்கோங்க. இது அந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் வேலை செய்யுங்க, வேற எதுக்கும் வேலை செய்யாது. இதை செஞ்சுட்டு வாங்க. இது செய்ய வேண்டியது என்னைக்குன்னா சனிக்கிழமை. தேய்பிற சனிக்கிழமையா இருந்தா உடனே அதை செஞ்சு முடிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? செய்யுங்க, சரியாயிரும். நல்லது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியல் இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு பலனையும் தந்து கொண்டிருக்கிறது. சுவாமிஜி, இப்போ இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு 5 விதமான பொடிகள் சொல்லுவீங்க, அது என்ன? இது என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்லிடுறேன். என்னன்னா, தேவதாரம், குங்குளியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி. இது இல்லாமல் இதில் இன்னும் 2 பொருள் கடனுக்கு கடன் வாங்குறது அளிக்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த பொருள் சொல்கிறது இல்லை, நாங்களே எங்களுடைய இடத்துல தரோம். இந்த 5 பொருள் போட்டால் வரும். சிலர் வந்து எங்களுக்கு இந்த பொடி போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, எப்படி ஒரு சட்னிக்கு
பொட்டுக்கல்ல தேங்காய் இதில் அளவுகள் கரெக்டாக போட்டால் சுவை வருமோ அதே மாதிரி இந்த சாம்பிராணிலையும் எல்லாமே சரியான அளவு போடணும். ஒன்று விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கம்மியாக வாங்கிட்டு விலை கம்மியாக இருக்கிற பொருட்களை அதிகமாக வாங்கி போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது மருதாணி விதை வந்து முழுசாக இருக்கிறத வாங்கி பவுட்ரு பண்ணி போடுங்க. நீங்கள் மருதாணி பவுட்ரு வாங்கினீங்கன்னா அது இலை இருக்கும், அது இதுக்கு செட் ஆகாது. இது 2 தப்பு எல்லாரும் பண்ணுறீங்க. தேவதாரம் அதே மாதிரி அந்த கட்டையை வாங்கி அவங்க முன்னாடியே நீங்கள் தீப்பொருத்தி அந்த கட்டையை தீப்பொருத்திங்கன்னா உடனே அது வந்து நல்ல வாசனை தரும். அதுதான் தேவதாரம். சில இடங்களில் வந்து ரீப்பர் கட்டைகளே வந்து கொடுத்துட்றாங்க தேவதாரம், அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் தேவதாரங்கிறத வாங்கி குச்சியாக தான் இருக்கும், ரீப்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ தீப்பொருத்தினீங்கன்னா வாசனை நல்லா வரும், அது தேவதாரம். இது 5 பொருளையும் சம அளவுக்கு நீங்கள் வாங்கி பொடி பண்ணி பவுடர் புகை போட்டுட்டு வாங்க. வடக்கு வாசல் இருக்கிறவங்க மட்டும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே போட்டுட்டு வாங்க, நல்லாயிருக்கும். மற்றவங்களாம் எந்த டைமில் போடணும்? மற்றவங்க வந்துங்க 5:30 6 மணிக்குள்ளே போடணும். அந்த 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே போட்டால் நல்லது. வடக்கு வாசல் மட்டும் 7 மணிக்கு மேலே 7:30க்குள்ளே போட்டால் தீபம் ஏற்றுறது அவங்க 7 மணிக்கு மேலே ஏற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, வடக்கு வாசல் இருக்கிறவங்க மட்டும் மேற்கு முகமாக பூஜை ரூம் அமைச்சால் அல்லது சாமி படங்களை மேற்கு பார்த்து ஈசான்ய பகுதியில் மாட்டி விட்டாங்கனாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். நன்றிங்க சுவாமி. இன்னும் நிறைய ஆன்மீக ரீதியான கேள்விகளும் தியானத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுவும் இன்னைக்கு பேச முடியல, ஏன்னா நேரம் நிறைவடையுது. நாளைக்கு இதை பற்றி பேசுவோம் சுவாமிஜி. உங்களோட அனுமதியோடு நிறைவு செய்வோம். நேயர்களை திரும்பவும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.